இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மனமகிழ்ச்சி மெரிஹாட், சந்தோஷமான இருதயம் நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ கிரஷ்டு ஸ்பிரிட், wounded ஸ்பிரிட், அது எலும்புகளை உலர பண்ணும் என்று சொல்லி பார்க்குறோம். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுதுன்னா எலும்புகளுக்குள்ள மஜ்ஜை காணப்படுகிறது, போன் மேரோ. அந்த போன் மேரோவிலிருந்து தான் இரத்த அணுக்களும் எலும்புகளும் உருவாகிறது. இந்த முறிந்து போன ஆவி எலும்புகளை உலர பண்ணுகிறதுனால எலும்புகளுக்குள்ளே ஜீவன் இல்லாமல் போக பண்ணுகிறது. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை அவனுடைய ஆவி தாங்கும், ஆனால் அவனுடைய ஆவி முறிந்து போனால் அது மனுஷனாலே தாங்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க அநேக ஜனங்கள் உலக கேளிக்கைகளிலே போய் அங்கே போய் உட்கார்ந்தா நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி போய் உட்காரும்போது அந்த நேரத்தில் மட்டும் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் திரும்பவுமாக மனோ துக்கம் அவர்களை பிடித்து கொள்ளுகிறதாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் இங்கே உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் மேல் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பிலே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று வேதத்தில் தேவன் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று 119 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது நம்முடைய துக்கத்திலே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறதாக, வியாதியிலே நமக்கு சுகம் கொடுக்கிறதாக, தனிமையிலே நமக்கு துணையாக, பலவீனத்திலே பலம் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தரிடத்திலே நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்கு மனதில் சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு. நம்முடைய துக்கத்தை மாற்றி நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுனால நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ற வசனத்தின்படியாக உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, துக்கத்திலே எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கிறதுக்காக நன்றி. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்ற வசனத்தின்படியாக நீர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது எங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கிறது, எங்களுடைய எலும்புகளுக்கு அது ஔஷதமாக காணப்படுகிறது. உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சி. நீங்கள் கொடுக்குற இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க, இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி முறிந்து போன ஆவி உள்ளவர்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியை ஜெபிக்கிறோம். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கிற உம்முடைய இனிய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.